எபிரேயர் 11வது அதிகாரம் 6வது வசனத்தை வாசிங்க. இப்போ விசுவாசம் இல்லாமல் யுத்தத்தை ஜெயிக்க முடியாது, யுத்தத்தில் இருக்கிற வீரர்கள் ஆக முடியாது. அல்லேலூயா, அல்லேலூயா. வாசிங்க. கூடாத காரியம் ஏனென்றால் தேவனிடத்தில் சேருகிறவன் அவர் உண்டென்றும் அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறவர் என்றும் விசுவாசிக்க வேண்டும். என்ன செய்ய வேண்டும்? நீங்க விசுவாசிக்க வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ விசுவாசம் இல்லாத யுத்தம் ஜெயம் என்ன செய்யாது, கிடைக்காது. விசுவாசம் இல்லாத ஜீவிதத்தில் யுத்த வீரன் ஆக முடியாது. அல்லேலூயா. சிறந்த யுத்த குதிரை ஆக முடியாது. அல்லேலூயா. இப்போ விசுவாசத்தோடு ஆண்டவர் நம்மளை நடத்துகிறார், தம்முடைய விருப்பத்தின்படி தான் செய்கிறார் என்கிற வேத வாக்கியத்தின்படி நாம விசுவாசம் உள்ளவர்களாகி அல்லேலூயா சிறந்த யுத்த குதிரையை போல நாம் ஆக்கப்பட்டிருக்கிறோம். அல்லேலூயா. இப்பதான் பார்க்கிறோம், விசுவாசம் உள்ளவன் விசுவாசிக்கிறவன் ரட்சிக்கப்படுவான். அல்லேலூயா. ஆண்டவருடைய திட்டம் என்னிடத்தில் நிறைவேற்றப்படும் என்கிற விசுவாசம் உண்டாயிருக்கணும். அல்லேலூயா. என்ன ஆண்டவர் சிறந்த யுத்த குதிரையா மாட்டியிருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த விசுவாசம் இல்லாம யுத்த களத்தில் நிற்கவும் முடியாது, ஜெயிக்கவும் முடியாது. அல்லேலூயா. இப்போ நீங்க நிற்கிற யுத்த களத்தில் என்ன மேன்மை இருக்குன்னு அறிந்து கொள்ளணும். அல்லேலூயா. A correct on a warfare is better to win. அல்லேலூயா. கரெக்டான ஒரு யுத்த களம் உங்களுக்கு வெற்றியை கொண்டு வரும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆவிக்குரியதுல வர விசுவாச யுத்த களத்தில் விட்டுட்டு அல்லேலூயா, அல்லேலூயா. எப்படி விசுவாச யுத்த களத்தை விட்டுட்டு பொறுமைன்னு சொல்லக்கூடிய யுத்த களத்தில் போய் நின்னா அல்லேலூயா, அல்லேலூயா. உங்களுக்கு யுத்த களம் எங்க? விசுவாசம். அல்லேலூயா. நீங்க நான் பொறுமையா இருப்பேன்னு சொன்னா அவளை நான் எதிரிக்கார உங்களை அடிச்சு துறைக்கிடுமா. அல்லேலூயா, அல்லேலூயா. கரெக்டான யுத்த களம் எதுன்னு சொல்லி யுத்தம் புரியணும். அல்லேலூயா, அல்லேலூயா. அதனால பாஸ்டர் வேற யுத்த களமா இருந்தா நம்ம பொசிஷன் மாறணுமே நினைக்க கூடாது. அல்லேலூயா. கடினமான யுத்த களமாக இருந்தா பாஸ்டர் இன்னும் அதிகமா ஜெபிக்கணுமே நினைக்க கூடாது. அல்லேலூயா. உங்களுக்கு கொடுக்கப்பட்ட பொசிஷன் நீங்கள் எப்படிப்பட்டவங்களா இருக்கிறீங்க? சிறந்த குதிரை. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. நல்ல ஒரு ஜெப ஜீவிதம், நல்ல ஒரு அவன் தேவனுடைய பல ஜீவிதம், நல்ல ஒரு எதிரியை கண்டு பயப்படாத ஜீவிதம், கலங்காத ஜீவிதம், அவன் பின்னிட்டு பார்க்காத ஜீவிதம். அல்லேலூயா, அல்லேலூயா. யுத்தம் எவ்வளவு பெருசா இருந்தாலும் உங்க பொசிஷன் என்னது? சிறந்த குதிரை. என்ன பொசிஷன்? இப்ப யுத்தம் பெருசா இருக்குன்னு சொல்லி நான் ஈட்டி படையில நிப்பேன்னு சொன்னா சரியாகுமா? உங்களுக்கு ஆண்டவர் தந்திருக்கிற படை என்னது? சிறந்த குதிரை. கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. இப்ப ஸ்தோத்திரம். நம்முடைய யுத்த களத்தை யார் தான் அறிந்து கொள்ளணும்? யுத்தத்தை செய்யக்கூடாது, யுத்த களத்தை அறிந்து கொள்ளணும். அல்லேலூயா. நம்ம என்ன யுத்தம் ஆண்டவன் நமக்காக செய்ய போறான்னு சொல்லி அறிந்து கொள்ளணும். அல்லேலூயா. நமக்கு அந்த யுத்தத்தினால என்ன மேன்மை உண்டாகுன்னு சொல்லி அறிந்து கொள்ளணும். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு ஸ்தோத்திரம். ஆண்டவர் சுத்தமான ஒரு 3 யுத்த களங்களை நம்ம பார்க்க போகிறோம். இன்னைக்கு ஒரே நாளில் தீர்மானிக்க முடியாது. அல்லேலூயா. ஒரே நாளில் எந்த யுத்த களத்தில் நிற்கணும் தீர்மானிக்க முடியாது. ஒரு 3 யுத்த களத்தை ஆண்டவர் தருவார். அல்லேலூயா. ஆண்டவர் சுத்தமான ஆண்டவருடைய வருகை தாமதப்பட்டுனா ஆண்டவர் இறக்கப்பட்டார் அப்படின்னு சொன்னா 3 யுத்த களங்கள் ஆண்டவர் தருவார். இந்த 3ல் எந்த யுத்த களத்தில் நீங்க நிற்கிறீங்க? அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னைக்கு ஒரு யுத்த களத்தை பார்த்துட்டு போயிடுவா. அல்லேலூயா, அல்லேலூயா. சரி, நமக்கு எல்லாருக்கும் தெரிந்த ஒரு பகுதி தான். அதுக்கு முன்பதாக வாசியுங்கள். ஸ்தோத்திரம். எபிரேயர் 11வது அதிகாரம் அதனுடைய 30வது வசனத்தை வாசியுங்க. விசுவாசத்தினாலே எரிகோ பட்டணத்தின் மதில்கள் 7 நாள் சுற்றி வரப்பட்டு விழுந்தது. அல்லேலூயா.
அல்லேலூயா. இப்போ நம்ம இன்றைக்கு பார்க்க போகிற யுத்த களத்துடைய பேரு எரிகோ. அல்லேலூயா, அல்லேலூயா. பாச்சு எரிகோ பற்றி எல்லாம் எங்களுக்கு நல்லா தெரியும். இதில் என்ன சொல்லி தர போறீங்க? அல்லேலூயா. நமக்கு தெரியாத அந்த யுத்த களம். அல்லேலூயா, அல்லேலூயா. எரிகோன்னு சொல்லப்படுகிற யுத்த களத்துக்கு இன்னொரு பேர் என்னன்னா விசுவாச யுத்த களம். அல்லேலூயா. எரிகோ யுத்த களத்துக்கு இன்னொரு பேர் என்னது? விசுவாச யுத்த களம். அல்லேலூயா. இப்போ இந்த விசுவாசம் எதை குறித்து தான் இருக்கும்? ஃபுல்லா விசுவாசத்தை குறித்து தான் இருக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த யுத்த களம் ஃபுல்லா முழுவதுமா எதை பற்றி தான் இருக்கும்? விசுவாசத்தை பற்றி தான் இருக்கும். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஒன்றும் சொல்லப்படாது பாஸ்டர், நாங்கள் விசுவாசத்தெல்லாம் ஜெயிச்சிடும், விசுவாசத்தை கொண்டு எல்லாத்தையும் ஜெயிச்சிடும் பாஸ்டர். அதனால எங்களுக்கு இதை பற்றியெல்லாம் சொல்லித்தரேன்னு நினைக்க வேண்டாம். அல்லேலூயா. இந்த விசுவாசம் யுத்த காலத்தை பற்றி நன்கு அறிய போகிறோம். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. இப்போ இந்த எரிகோன்னு சொல்லப்படுகிற என்ன யுத்த களம்? விசுவாசம் என்கிற யுத்த களம். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்ப விசுவாசத்தை கொண்டு அந்த யுத்த களம் ஜெயிக்கப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. சரி, வாசிங்க யோசுவா 6வது அதிகாரம். யோசுவா 6வது அதிகாரம் அதனுடைய 16வது வசனத்தை வாசிங்க. 7ஆம் தரம் ஆசாரியர்கள் எக்காலங்களை ஊதுகையில் யோசுவா ஜனங்களை நோக்கி, ஆர்ப்பரியுங்கள், பட்டணத்தை கர்த்தர் உங்கள் கையில் ஒப்பு கொடுத்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்போ இந்த விசுவாசம் என்னும் யுத்த களத்தில் கர்த்தர் செயல்பட போகிறதையும் நாம என்னெல்லாம் செய்ய வேண்டும் என்பதையும், இது எத்தனை நாள் யுத்தம் என்று சொல்லுகிறதை நம்ம புரிந்து கொள்ள போகிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. எப்படி என்னெல்லாம் புரிந்து கொள்ள போகிறோம்? இந்த யுத்த காலத்தை பற்றி என்னெல்லாம் பார்க்கணும்? ஒரு யுத்த காலம்னா என்னெல்லாம் பார்க்க போகிறோம்? ஒரு யுத்த காலத்தில் என்னெல்லாம் பார்க்கணும்? முதலாவது, யுத்த களம் எப்படிப்பட்டது, என்ன யுத்த களம் என்று சொல்லி பார்க்கணும். ரெண்டாவது, யுத்தம் கர்த்தர் எப்படி செய்கிறான்னு சொல்லி பார்க்க போகிறோம். ரெண்டாவது, அந்த யுத்தத்தில் நம்முடைய பங்கு என்ன. அடுத்து, அந்த யுத்தம் எத்தனை நாள் இருக்கும், எழுதி எடுத்துக்கொள்ளுங்க. முதலாவது, யுத்தத்தில் ஒரு யுத்த களம் என்று சொன்னால் யுத்த களத்தில் பார்க்க வேண்டிய காரியம், யுத்த குதிரையாக இருக்கிற தேவ பிள்ளைகள் பார்க்க வேண்டிய 3 காரியம். முதலாவது, கர்த்தர் செய்ய இருக்கிற காரியம். ஒரு யுத்த களத்தில் முதலாவது பார்க்க வேண்டியது கர்த்தர் செய்ய போகிற காரியம். ரெண்டாவது, நாம செய்ய வேண்டிய காரியம், நாம செய்ய வேண்டிய காரியம். யுத்த களத்தில் நிற்கிற நாம, யுத்த குதிரையாக இருக்கிற நாம செய்ய வேண்டிய காரியம். மூன்றாவது, இந்த யுத்தம் எத்தனை நாளுக்கு, இந்த யுத்தம் எத்தனை வாரத்திற்கு, இந்த யுத்தம் எத்தனை மாதத்திற்கு என்று சொல்லி நம்ம பார்க்கணும். அதாவது எத்தனை மணி நேரங்கள் இந்த யுத்தம் நடக்கும் என்று சொல்லி நம்ம பார்க்க வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ என்னெல்லாம் யுத்த களத்தில் இருக்கிற யுத்த குதிரையே, நீ முதலாவது யுத்த களத்தில் போய் நிற்கும் என்னெல்லாம் பார்ப்பீங்க? கர்த்தர் செய்ய போகிற காரியம், நாம் செய்ய வேண்டிய காரியம், எப்படி எவ்வளவு நாள் யுத்தம் நடக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ ஒரு யுத்த குதிரையா இருக்கிற நாம முதலாவது பார்க்க வேண்டிய இந்த 3 காரியங்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. எக்காரணத்தை கொண்டும் குதிரை என்ன செய்யப்படாது? யுத்தம் செய்ய போயிடப்படாது. அல்லேலூயா, அல்லேலூயா. ரொம்ப கவனமாக இருக்கணும். எக்காரணத்தை கொண்டும் குதிரை என்ன செஞ்சிடப்படாது, என்ன செய்யப்படாது? யுத்தம் செய்ய போகணும். ரொம்ப கவனமாக இருக்கணும். அல்லேலூயா. யுத்தம் யார் செய்கிறா? ரொம்ப சத்தமாக சொல்லுங்க. கர்த்தர் செய்கிறார். ஜெயத்தை யார் தருகிறார்? கர்த்தர் தருகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. யுத்தம் யாருடையது? கர்த்தருடையது. எக்காரணத்தை கொண்டும் சூழ்நிலைகளையும் காரியங்களையும் பார்க்கிற யுத்த குதிரை என்ன செய்யக்கூடாது? யுத்தத்திற்கு யுத்தம் செய்யும்படி
போகக்கூடாது. அல்லேலூயா, அல்லேலூயா. வாசிங்க, இங்கே சொல்லப்படுகிற ஒரு காரியம். யோசுவா 6வது அதிகாரம் 5வது வசனத்தை வாசிங்க. யோசுவா 6:5. அவர்கள் அந்த கொம்புகளினால் நெடுந்தொழி இடும் பொழுதும் நீங்கள் எக்கால சத்தங்களை கேட்கும் பொழுதும் ஜனங்கள் எல்லாரும் மகா ஆரவாரத்தோடு ஆர்ப்பரிக்க கடவர்கள். அப்பொழுது பட்டணத்தின் அலங்கம் இடிந்து போய்விடும், யுத்தம் ஜெயிக்கப்படும். அல்லேலூயா. இப்ப சொல்லப்படுகிற ஒரு வார்த்தைக்கு நேராக யுத்த குதிரை கீழ்ப்படிய வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. என்ன செய்யணும்? யுத்த குதிரை என்ன செய்யணும்? யாரு கீழ்ப்படியணும்? யாரு கீழ்ப்படியணும்? யாருக்கு? கர்த்தர் வந்து டைரக்டா வந்து பேசுவாரா? யாரு கீழ்ப்படியணும்? ஆண்டுடைய வார்த்தை கீழ்ப்படியணும். அல்லேலூயா. ஆண்டுடைய வார்த்தை ஊழியக்காரன் மூலமா வருது. அல்லேலூயா, அல்லேலூயா. இப்போ நம்ம எல்லாம் இந்த யுத்த காலத்தில் தோத்து போற ஒரு காரியம். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம விசுவாசம் இந்த யுத்த காலத்தை பார்த்துட்டு இருக்கிறோம். நம்ம யுத்த காலங்களில் தோத்து போகிற முதல் காரியம் என்னன்னு சொல்லுவாங்கல்ல, அப்படி பார்க்கும் பொழுது முதல்ல நம்ம செய்யற தவறு என்னன்னு சொன்னா, நம்ம ஊழியக்காரன் என்ன சொன்னாலும் கீழ்ப்படியவே மாட்டான். அல்லேலூயா. வசனம் என்ன சொன்னாலும் கீழ்ப்படியவே மாட்டோம். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் செய்ய இருக்கிற காரியத்தை பார்ப்போம், நாம செய்ய வேண்டிய காரியத்தையும் பார்ப்போம். இன்னும் வேற என்னது, யுத்தம் எத்தனை நாள் இருக்குன்னு பார்ப்போம். ஆனா வசனம் நமக்கு செய்ய வேண்டிய காரியத்தை செய்யாம எதை செய்யப்படாதுன்னு சொல்லுது அதை நம்ம செய்வோம். கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். ஆமா, சத்தத்தை காணாது. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப முதலாவது அவன் கீழ்ப்படிதல் உண்டா இருக்க. செய்ய வேண்டிய காரியத்தை சொல்லுகிற காரியத்தை மட்டும் செய்யணும், மிஞ்சி செய்ய வேண்டாம். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்போ நம்ம அதிகமாக சொல்லுவோம் இல்லையா? நம்ம அதிகமாக சொல்லியிருக்கோம். நான் கர்த்தருக்குள்ள விசுவாசிக்கிறேன். இதை செய்யாதடா உடம்பு என்ன செய்யும், நம்ம இல்லை சொல்றதை கேள்விப்பட்டிருப்போம் இல்லையா? இப்போ நம்ம அதிகமாக கேள்விப்பட்டிருப்போம், டேய் இதெல்லாம் செய்யாதடா, ஓடாதடா, இந்த காரியத்தில் செய்யாதடா, நீ கஷ்டப்பட்டுருவடா. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவன் சொல்லுவார், நீ யுத்தம் பண்ணாதடா, இழைச்சி போயிடுவடா, உடம்புல சத்தெல்லாம் போயிருண்டா. அல்லேலூயா. ஜபஜீபிதெல்லாம் போயிடடா, யுத்தம் பண்ணாத. ஆனால் நம்ம என்ன செய்வோம்? யுத்தத்துடைய காரியத்தில் நாங்கள் பார்த்துருக்கிறோம், யுத்தம் பண்ணப்படாது எப்படி சொல்லலாம்? அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ யுத்த ஆயுதெல்லாம் தந்துட்டு நாங்கள் சும்மா இருக்கபா. அல்லேலூயா. நீ சும்மா கர்த்தருடைய கரத்தில் அடங்கி இரு, கர்த்தர் யாவற்றையும் செய்ய வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. இப்போ கீழ்ப்படிதல் என்று சொல்லப்படுகிற காரியம் யுத்த களத்தில் வேணும். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அடுத்து வாசிங்க மத்தேயு 1வது அதிகாரம் அதனுடைய 5வது வசனத்தை வாசிங்க. மத்தேயு 1:5. ம் 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 சரி, போதும். அல்லேலூயா. இப்போ மத்தேயு 1வது அதிகாரத்தில் 5வது வசனத்தில் இருந்து வாசிக்கும் போது அங்கே சொல்லப்படுகிற வம்ச வரலாற்றின் காரியம் இருக்கு. அல்லேலூயா. இது என்ன பாஸ்டர், யுத்த காலத்தில் வம்ச வரலாறுலாம் வருது, இது என்ன பாஸ்டர்? அல்லேலூயா, அல்லேலூயா. இப்போ முதல்ல யுத்த குதிரை என்ன செய்யணும்? முதல்ல யுத்த காலத்தை குறித்து பார்க்கணும். அல்லேலூயா. யுத்தத்தில் கர்த்தர் என்ன செய்ய போகிறார், அந்த யுத்த குதிரை என்ன செய்யணும்? இன்னும் யுத்தம் எத்தனை நாள் இருக்கும்? அல்லேலூயா, அல்லேலூயா. ரொம்ப கவனமா இருக்கணும். அடுத்து என்ன செய்யணும்? யுத்தத்தில் கீழ்ப்படியணும். அல்லேலூயா. அடுத்து என்ன செய்யணும்னா, ஆண்டவர் யாரையெல்லாம் தப்பி விட வைக்கிறான்னு சொல்லி பார்க்கணும். அல்லேலூயா. கரங்களை தெரியல சொல்லுங்க. யாரெல்லாம் ஆண்டவர் தப்பு பண்ண போகிறார்? பாஸ்டர் அது என்ன பாஸ்டர், தப்பு பண்ண போகிறதுக்கும்
இந்த வம்ச வரலாற்றுக்கு என்ன பாஷை சம்பந்தம் இருக்கு? அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. எபிரேயர் 11:31 வாசிங்க. எபிரேயர் 11:31. விசுவாசத்தினாலே ராகாப் என்னும் வேசி வேவக்காரரை சமாதானத்தோடு ஏற்றுக்கொண்டு அல்லேலூயா. இந்த ராகாப் வேசிக்கு என்ன வம்ச வரலாற்றுக்கு என்ன தொடர்பு இருக்கு? இந்த வம்ச வரலாறுக்கும் இந்த ராகாப் வேசிக்கு என்ன தொடர்பு இருக்கு? போதகர் நமக்கு தெளிவாக சொல்லி தந்திருக்கிறார். அல்லேலூயா. ஆண்டவருடைய பெரிய திட்டம் யார்கிட்ட இருந்துச்சு? ராகாப் வேசிக்கிட்டே இருந்துச்சு. கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. அப்போ யுத்த குதிரை என்ன செய்யணும்? யாரெல்லாம் யுத்தத்தில் தப்பிக்கப்பட போகிறாங்க? அல்லேலூயா. பார்க்கணுமா வேண்டாமா? பார்க்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்போ நீங்கள் ஞானஸ்நானம் எடுத்த தேவ பிள்ளைகள் யுத்தத்தில் நிற்கிறீங்கன்னு சொன்னால் உங்கள் குடும்பத்தில் ஆண்டவர் யாரையெல்லாம் தப்பிவிட பண்ண போகிறார்? அல்லேலூயா, அல்லேலூயா. ஒன்னப்பா சார், நானும் என் புருஷனும் இல்லை நானும் என் மனைவியும் யுத்த காலத்தில் நிற்போம், அது எக்ஸப்ஷனல். அல்லேலூயா. 2 பேரும் யுத்த களத்தில் ஒரே சமயங்களில் நிற்பது, நாட்களில் நிற்பது ஆண்டவர் என்ன செய்ய மாட்டார்? வைக்க மாட்டார். அல்லேலூயா. மனைவிக்கு ஒரு நாள் யுத்த காலத்தை கொடுத்தாருன்னா புருஷனுக்கு இன்னொரு நாளாக தான் கொடுப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. அதனால ஆண்டவர் பிரிச்சுறார் அப்படின்னு அல்ல. அல்லேலூயா. அவருக்கு தெரியும் யாரை தப்பு வைக்க வேண்டும் என்று அவருக்கு தெரியும். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்போ குடும்பத்தில் 4 பேரும் ஞானஸ்நானம் எடுத்துட்டீங்கன்னா எல்லாரும் என்ன செய்யப்படுறாங்க? தப்பிக்கப்படுறாங்க. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. யுத்த களத்தில் நின்று தப்பிக்கப்பட. இப்போ யுத்த களத்தில் இருக்கிற யுத்த குதிரை என்ன செய்யணும்? யாரெல்லாம் ஆண்டவர் தப்பிக்க போறார் என்று சொல்லி பார்க்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்போ பிள்ளைகளை ஆண்டவர் என்ன செய்கிறார்? ஞானஸ்நானம் இல்லாத குடும்பத்தில் இருக்கிற பிள்ளைகளை ஆண்டவர் என்ன செய்கிறார்? யுத்த களத்திலிருந்து தப்பி போக பண்ணுகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. உடனே சொல்லப்படாது, பாஸ்டர் எங்க பிள்ளைகளை எங்க கூட யுத்தத்தில் வரட்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்க செய்கிற யுத்தத்தில் உங்கள் பிள்ளைகளை நீங்கள் தப்பிக்கப்படுகிற பிள்ளைகளை சேர்ப்பீங்கன்னு சொன்னால் அந்த பிள்ளைங்க கஷ்டத்தை அனுபவிக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. ரொம்ப கவனமாக இருக்கணும். யுத்த களத்தை தந்திருக்கிற ஆண்டவர் சகலவற்றிலும் ஞானமுடையவர். அல்லேலூயா, அல்லேலூயா. யுத்த களத்தில் போனவர் அவன் யுத்த களத்தில் ஆயத்தமாக்கப்பட்ட குதிரை என்ன செய்யணும்? யுத்த களத்தை குறித்து முதலாவது நன்கு பார்க்கணும். அல்லேலூயா. கீழ்ப்படியணும். 3வது யுத்த களத்தில் ஆண்டவர் யாரையெல்லாம் தப்பிவிட பண்ண போகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ நீங்கள் நினைக்கலாம்ப்பா, என்ன பாஸ்டர் ஆண்டவர் ஓர வஞ்சனையாக இருக்குது? அல்லேலூயா. அப்படி தானே குடும்பம்னு சொன்னால் பிள்ளைகளை சேர்ந்தானே வரணும். இது பிள்ளைகளை மட்டும் ஆண்டவர் என்ன செய்கிறாரு? யுத்தத்தில் தப்பி போக பண்ணுறாராம். நாங்கள் மட்டும் யுத்தத்தில் நின்று தப்பி வரணுமா? அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. திராணிக்கு மேலாக ஒருவனையும் ஆண்டவர் யுத்த காலத்தில் விடுகிறதில்லை. அல்லேலூயா, அல்லேலூயா. இதில் நம்ம தான் என்ன செய்கிறோம்? பிடிச்சு விடுறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போது இந்த தப்பி விடுகிறவர்களுக்கு என்ன செய்யணும்? அல்லேலூயா. எப்படி யுத்த குதிரை என்னெல்லாம் செய்யணும்? யுத்தத்தில் இருக்கும்போது முதலாவது என்ன செய்யணும்? கீழ்ப்படியணும். தப்பிக்க. இனி அடுத்த காரியம், தப்பிக்கப்பட போகிற ஆண்டவர் எப்படி தப்பிக்கப்பட போகிறாங்கல்ல அந்த ஜனத்தாருக்கு என்ன செய்யணும்? அல்லேலூயா, அல்லேலூயா. எப்படி தப்பிவிட பண்ண போகிற ஜனத்தாருக்கு, யுத்தத்திலிருந்து தப்பிவிட பண்ண போகிற ஜனத்தாருக்கு நம்ம என்ன செய்யணும்? என்ன செய்யணும்? யுத்த குதிரை என்ன செய்யணும் என்று சொல்லி பார்க்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. சரி, இப்போ இவ்வளவு 4 காரியம் தான் யுத்த குதிரை என்ன செய்யணும்? என்ன செய்யணும்? செய்யணும். என்னெல்லாம் செய்யணும்? யுத்த குதிரை சோதனை. இப்போ ஆயத்தமாக்கப்பட்ட யுத்த குதிரை யுத்தத்தில் போய் நிற்கும்போது என்னெல்லாம் செய்யணும்?
கொஞ்சம் சத்தமா என்ன செய்ய போகிறார்? கொஞ்சம் தெளிவா பாங்க, தெளிவா விவரிச்சு வரும். என்ன செய்கிற ஆண்டவர்? நாம என்ன செய்யணும்? எத்தனை நாள் இருக்கா? அல்லேலூயா, அல்லேலூயா. அடுத்து இரண்டாவது செய்யணும், கீழ்ப்படிய வேண்டும். அடுத்து என்ன செய்யணும்? ஆண்டவர் யாரெல்லாம் இந்த யுத்த களத்தில் தப்புவிக்க போகிறார் பார்க்கணும். அடுத்து தப்பு வைக்கப்பட போகிற அந்த ஜனங்களுக்கு இந்த யுத்த குதிரை என்ன செய்யணும்? அல்லேலூயா, அல்லேலூயா. இனி இதுக்கு மிஞ்சி அல்லேலூயா இந்த 4 ஸ்தோத்திரம் ஒரு பாயிண்ட்டுக்குள்ள 3 காரியம் வருது. மிச்சம் உள்ளதுல என்னது 2 தனி பாயிண்டா வருது. ஸ்தோத்திரம். இப்போ இந்த சொல்லப்பட்ட காரியத்தை மிஞ்சி நம்ம செஞ்சா என்ன உண்டாகும்? யுத்த குதிரை என்ன ஆகும்? ஹலோ, யுத்தத்தில் இந்த காரியத்தை மிஞ்சி அந்த ஆயத்தமாக்கப்பட்ட யுத்த குதிரை செஞ்சா என்ன ஆகும்? ஹலோ ஹலோ, யாரா இருக்கீங்களா? இன்னும் சொல்லப்பட்டிருக்கிற 4 காரியத்தையும் தவிர ஒரு யுத்த களத்தில் இருக்கிற யுத்த குதிரை போய் யுத்தத்தில் வேற காரியம் செஞ்சா அந்த குதிரைக்கு என்ன சம்பவிக்கும்? எல்லாம் மௌனமா இருக்கிறீங்க பாஸ்டர். எங்க வாழ்க்கையில் இப்படிதான் நடந்துட்டு இருக்கு, நாங்க எப்படி பாஸ்டர் அதை சொல்லக்கு? அல்லேலூயா, அல்லேலூயா. யுத்த குதிரை இதுக்கு மிஞ்சி போனா யுத்த குதிரை கண்ணீர் வடிக்கும், கவலைப்படும், சஞ்சலப்பு வரும், ஜெயிக்கணும்னு ஆசைப்படும், ஆனால் ஜெயிக்க முடியாது. அல்லேலூயா, அல்லேலூயா. மாற்றம் இல்லையே, மாற்றம் இல்லையே, மாற்றமே இல்லை. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இப்போ இந்த ஆயத்தமாக்கப்பட்ட குதிரை ஜெயிக்க வேண்டும், அவன் பலப்பட வேண்டும், யுத்தத்தில் ஜெயத்தை பெறணும் சொல்லி விரும்புகிறது யாரு? ஹீரோ. அல்லேலூயா. நம்ம யுத்த ஹீரோ யாரு? இயேசு. அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு பாடலுக்கு எனது எஜமானனே என் இதய ஏக்கமே இனி அவர் ஏசையா உம்மை தான் நேசிக்கிறே நான் உம்மை தான் அப்ப நம்ம எஜமானன் யாரு? யுத்தத்துடைய ஹீரோ யாரு? நீங்களா? அவர் என்ன செய்ய யாத்ரா புஸ்தகத்தில் அவர் என்ன செய்யார்? குதிரையும் குதிரை வீரனையும் கடல்ல தள்ளினார். அல்லேலூயா. அப்ப இங்க ஆயத்தமாக்கப்பட்டிருக்கிற குதிரை நான் யுத்தத்தில் ஜெயிப்பேன்னு சொன்னா அல்லேலூயா, அந்த குதிரை என்ன செய்யும்? படுத்துறோம். பாதி யுத்தத்தில் போனது படுத்துறோம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. செய்ய சொல்ல இருக்கிற காரியத்தை மிஞ்சி அந்த யுத்த குதிரை செஞ்சா அந்த யுத்த குதிரை பலனற்று போகும். அல்லேலூயா. அது சோர்வடைஞ்சிடும், அதுக்கு தாகம் வந்துடும், அதுக்கு தலைவலி வந்துடும், அதுக்கு கஷ்டம் வந்துடும், அதுக்கு சஞ்சலப்பு வந்துடும், எல்லா துக்கமும் வந்துடும். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்கள் ஜெயம் எடுக்கும்படி உங்களை ஆயத்தமாக்குனது கர்த்தர். அல்லேலூயா. நீதிமொழியில் சொல்லப்பட்டது போல குதிரை யுத்த நாளுக்காய் ஆயத்தமாக்கப்படும், ஜெயமும் கர்த்தரால் வரும். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இப்போ இந்த விசுவாசம் என்று சொல்லப்பட்டிருக்கிற இந்த யுத்த களத்துக்கு உள்ள போவோம். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒருவேளை உங்க வாழ்க்கையில இந்த விசுவாசம் என்னும் யுத்த களம் இருக்குன்னு சொன்னா நீங்க செய்ய வேண்டிய காரியங்களை குறித்தும் அந்த யுத்தம் எப்படி ஜெயிக்கப்பட்டது என்று சொல்லி வேத வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கு. அல்லேலூயா, அல்லேலூயா. ஒன்ன சொல்ல பாஸ்டர் 7 நாள் அவங்க சுத்தி வந்தாங்க, எரிகோட்டை விழுந்துருச்சு. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அவ்வளோதான், அவ்வளோதான் பாஷா இல்லை. அல்லேலூயா, அல்லேலூயா. இது நமக்கு மேலோட்டமாக இருக்காங்க. யுத்த குதிரை ஆகாததுனால, யுத்த குதிரையுடைய சாமர்த்தியம் ஆகாததுனால நமக்கு அவ்வளோப்பட்ட குறைகள் நமக்கு கண்களுக்கு தெரியுது. சோத்திரம். இப்போ நம்மளை ஆயத்தமாகிற கர்த்தர் யோசுவா 6ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தை வாசிங்க.
எக்காலங்களை ஊதுகையில் ஜனங்கள் ஆர்ப்பரித்தார்கள். கேட்டு மிக ஆரவாரத்தோடு முழங்குகள். போதும் போதும் போதும். அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. இப்போ இங்கே சொல்லப்படுகிற ஒரு காரியம், யுத்த குதிரை யுத்த களத்துக்கு கொண்டு போக வேண்டிய காரியம். அல்லேலூயா அல்லேலூயா. யுத்த களத்திற்கு யுத்த குதிரை செய்ய வேண்டிய காரியம் என்ன? குதிரை என்ன செய்யணும்? ஆரிய பார்க்கணும். சோத்திரம் கொஞ்சம் வாங்க. அந்த யுத்த குதிரை என்ன செய்யணும்னு பார்க்கணும். அடுத்து யுத்தம் எத்தனை நாள் இருக்குன்னு பார்க்கணும். அடுத்து கீழ்ப்படியணும். தப்பிக்க போறான்னு பார்க்கணும். என்ன செய்யணும்? அல்லேலூயா அல்லேலூயா. இப்போ யுத்த குதிரை போய் நின்னதும் சும்மா ஒண்ணுமே யுத்த குதிரை ஒண்ணுமே போடாம யுத்தத்தில் போய் நின்றுட்டு யுத்தம் இப்படி ஆக்கும், யுத்தத்தில் இதெல்லாம் ஆண்டவர் செய்ய போகிறார், யுத்தத்தில் யாரை இதெல்லாம் தப்பிக்க போகிறா, யுத்தம் இப்படி இப்படி செய்ய போகிறா. ஆனால் யுத்தத்து குதிரையை மேலே என்ன இல்லை? ஒன்றும் இல்லை. அழகான முடி இருக்குது. அல்லேலூயா அல்லேலூயா. நல்லா குளிச்ச ஊற்றி இருக்காங்க. அல்லேலூயா. யுத்த குதிரை காலில் நல்ல நல்ல பலமாக இருக்குது, நல்ல மசலாக இருக்குது. அல்லேலூயா. நல்ல பலம் இருக்குது. ஆனால் யுத்த குதிரை மேலே ஒன்றுமே இல்லை. அல்லேலூயா. பாயிர அம்பு எங்கே தான் பாயம்? பயத்துக்குள்ளே தான் பாயம். அல்லேலூயா. கரளவியத்தை அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. இப்போ யுத்த குதிரைக்கு யுத்தத்துக்கு போகிற குதிரை, சாமர்த்தியம் உள்ள குதிரை என்ன செய்யணும்? யுத்தத்துக்கு கொண்டு போக வேண்டிய காரியத்தை கொண்டு போகணும். அல்லேலூயா அல்லேலூயா. அதெல்லாம் நமக்கு தெரிஞ்சதான். ஆனால் இதை எழுதி எடுத்துக்கொள்ளுங்க. யுத்தத்துக்கு போகிற குதிரை வேத வாக்கியத்தின்படி ஆவிக்குரிய அவன் குதிரையா இருக்கிற தேவ பிள்ளைகளா இருக்கிற நீங்க ஒரு யுத்த காலத்தில் போய் நிற்கிறீங்கன்னு சொன்னா எடுக்க வேண்டிய போட வேண்டிய கவசம், முதலாவது முழு சரீரம் மூடிக்கொள்ளும்படிக்கு எடுக்க வேண்டிய கவசம் ஜெபம். இரண்டாவது அவன் சோதரா இரண்டாவது கவசம் எடுக்க வேண்டிய யுத்த குதிரை எடுக்க வேண்டிய இரண்டாவது கவசம் இயேசுடைய அன்பு. முதல்ல ஜெபம், இரண்டாவது இயேசுடைய அன்பு, மூன்றாவது கவசம் கால்களுக்கு ஆண்டவர் காமிக்கிற வழி. ஆண்டவர் கால்களுக்கு ஆண்டவர் காமிக்கிற வழி. எழுதிட்டீங்களா? முதல் கவசம் என்னது? அது என்ன செய்யும்? குதிரைக்க முழுசும் கண்ணிலேருந்து இல்லை 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 கண்ணிலேருந்து இல்லை நாக்கிலேருந்து இல்லையா அந்த அமை சோத்திரம் வால் வரைக்கும் என்ன செஞ்சுக்கணும்? மூடிக்கிறோம். அல்லேலூயா அல்லேலூயா. அது என்ன பஷன்? நாக்கிலேருந்து வால் வரைக்கும். அல்லேலூயா. முதல்ல போடியது இந்த வாய்க்கு கடிவாளம். அல்லேலூயா. அது ஜபத்தினால மட்டும்தான் முடியும். அல்லேலூயா அல்லேலூயா. யுத்த களத்தில் இருக்கிற குதிரை முதலாவது எடுக்க வேண்டிய கவசம் அல்லேலூயா ஜெபம். இரண்டாவது கவசம் என்னது? இயேசுவின் அன்பு. அல்லேலூயா. அது என்னப்பா சரி? இயேசுவின் அன்பு. இரண்டாவது கவசம் இயேசுவ கூட நிற்கிறது. ஒருவேளை யுத்தத்தை செய்ய இருக்கிற ஆண்டவர் போ நீ போய் யுத்தத்தை செய்யன்னு சொன்னாலும் ஆண்டவரை நீர் வாரம் கூட. அல்லேலூயா. எப்படி ஆண்டவரே பிடிச்சுக்கணும், நீர் வாரம் கூட. அல்லேலூயா அல்லே. எப்பளும் இந்த மைக்கை பிடிச்சிருக்க மாதிரி எப்பளும் வாய்க்கிட்டே கூட வரட்டும். அல்லேலூயா அல்லேலூயா. யுத்தத்தில் அடித்த கவசம் என்னது? இயேசுவே கூட வாரம். நான் போறேன் யுத்தத்தை தப்பிக்கும்படி யுத்த குதிரை போய் நிற்கணும். அல்லேலூயா. யாரை தப்பு வைக்கும்படி? யுத்தத்தில் ஆண்டவர் யாரை தப்பு வைக்க போறாரோ அவங்களை தப்பிச்சு போகும்படி யுத்த குதிரை போய் நிற்கணும். எங்க சோத்திரம் வாரேன். அல்லேலூயா. ஆண்டவர் தருகிறார். அல்லேலூயா. இப்போ அப்படி ஒருவேளை ஆண்டவர் போய் நான் இந்த பிள்ளைகளை தப்பு வைக்கிறேன் போன்னு சொன்னா சொல்ல ஆண்டவரை நீரும் கூட வாரம். எப்படி நீரும் கூட வர. மூன்றாவது ஆண்டவர் தருகிற கவசம் ஆண்டவர் காமிக்கிற பாதை. அல்லேலூயா. ஆண்டவர் பாதையை காமிச்ச இப்படி போய் அந்த அலங்கத்துக்கிட்ட போ. அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. இத்தனை மணிக்கு எழும்பி
இவ்வளவு நேரம் ஜெபம் பண்ணு. ஒண்ணு சொல்ல முடியாது, ஆண்டவர் அந்த பாதம் ரொம்ப கஷ்டமாக்கும். அல்லேலூயா. நாங்க இத்தனை மணிக்கு புறவு எழும்பி இத்தனை மணி வரைக்கும் ஜெபம் பண்றோம். அல்லேலூயா. அல்லேலூயா. அது அப்படி செய்யும்போ வழியை ஆண்டவர் காமிச்சோம். வழியில போகாம இருந்தா ஆண்டவர் பாதியில தப்பி போயிடுவார். அல்லேலூயா. இந்த குதிரையை பாதியில விட்டுட்டு இன்னொரு குதிரைக்கு பாதியில ஓடிடுவார். அல்லேலூயா. அல்லேலூயா. அவர் அப்படி குதிரைக்கு காத்திருக்கிறதில்ல. குதிரை கரெக்டா ஒத்துழைச்சி போனா கூட போவார். இல்லைன்னா பாதி வரைக்கும் கூட போயிட்டு இந்த குதிரை பாத கஷ்டம்னு சொல்லி எப்ப காணுதோ அப்ப விட்டுட்டு போயிடுவார் அடுத்த குதிரைக்கு. அல்லேலூயா. எந்த குதிரை கீழ்ப்படிதோ அந்த குதிரை போயிடுவார். அல்லேலூயா. பாஸ்டர் ஆண்டவர் பாதி வரைக்கும் கொண்டு போயிரு. ஏன்னா நீங்க தான் இந்த பாதையை கேட்டீங்க. அல்லேலூயா. ஆண்டவர் கேட்டதை என்ன செய்வாரு? நிறைவேற்றி தருவார். அதனால நீங்க ஆண்டவர் பிரியமான மட்டும் தான் கேட்கணும். அல்லேலூயா. அல்லேலூயா. அது நீங்க கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. அவர் உங்களுக்கு சொல்லி தருகிறார். அல்லேலூயா. அதான் பரிசுத்த ஆவியுடைய பலன் இருக்கிறது. அல்லேலூயா. அல்லேலூயா. இப்போ வழி ஆண்டவர் காமிச்சு தரும்போது இந்த வழியில போன ஆண்டவரை என் கூட மாட்டுங்க, இந்த வழியில விட்டு ஒன்று போய் பார்ப்போம். அல்லேலூயா. அது சார் நீ கேட்குறியா? சரி போ, நான் வரேன். அவர் வருவார். அல்லேலூயா. வந்துட்டு பாதியில போகும்போது அங்க வர எல்லா படைகளும் அங்கதான் நிற்கும். அல்லேலூயா. அப்ப ஆண்டவர் பாபா டாடாசி போயிடுவாரு. அல்லேலூயா. அதுக்கப்புறம் சொல்ல நீ தானே வழி மாறி கேட்ட, நீ போய்க்க. அல்லேலூயா. அல்லேலூயா. இது ஆண்டவர் முதலே நம்ம வழி தப்பும் போது ஆண்டவர் நம்மளை விட்டு போயிட்டா நம்ம அந்த வழியில போக மாட்டோம். அல்லேலூயா. ஆனால் நம்ம புரிந்து கொள்ளும்படி ஆண்டவருடைய வழிதான் மெய் என்று அறிந்து கொள்ளும்படி அவருடைய திட்டம் ஒன்று இருக்கிறது. அல்லேலூயா. அது திட்டத்தை முதலே புரிஞ்சு வேண்டாம், பிரச்சனை இல்லை, இவ்வளவு பிரச்சனை ஒன்றும் வராது. ஆகிலும் அல்லேலூயா. அல்லே பாதியில கொண்டு விட்டுட்டு அண்ணன் செஞ்சார், பாபா டாடா சியூ, அது நான் இன்னொரு குதிரை பார்த்துட்டு போயிடுறேன். அல்லேலூயா. அவர் தப்பு வைக்க வேண்டியவளை தப்பு வைத்து நடத்துவார். அல்லேலூயா. அகப்படுறது யார்தான்? கீழ்ப்படியாது இந்த குதிரை. அல்லேலூயா. அல்லேலூயா. இப்போ யுத்த களத்தில் போய் நிற்கிற குதிரை எடுக்க வேண்டிய கவசம் என்னெல்லாம்? ஜபம், இயேசுவின் அன்பு, ஆண்டவர் காமிக்கிற வழி. அல்லேலூயா. இப்ப எல்லாம் அறிஞ்சாச்சு. யுத்த குதிரை எல்லாம் ரெடியா இருந்தாச்சு. அல்லேலூயா. யுத்த குதிரை தாள் அடிக்குது. யுத்த குதிரை யுத்தத்தை எல்லாம் பார்க்குது. எத்தனை நாள் நடக்கும்னு தெரியுது. அல்லேலூயா. அல்லேலூயா. இது எத்தனை நடக்கணும்னு நான் கடைசி ஆண்டவர் சுத்தமாக நான் கடைசியில் வர நேரம் போய்கிட்டே இருக்கு. சோத்திரம். ஒருவேளை முடியாட்டா நம்ம இன்னொரு நாள் பார்க்கலாம். அல்லேலூயா. அல்லேலூயா. சோத்திரம். நமக்கு நம்ம முடிந்த அளவுக்கு நம்ம பார்த்துட்டு போயிடுவோம். இப்போ யுத்த களத்திலே போய் நிற்கிற குதிரை எல்லாம் ஆயுத்தம் பாருங்க. யுத்த குதிரை சந்தோஷமா என்ன செய்யுது? ஒரு பெரிய சந்தோஷம். யுத்தத்தை பார்த்தாச்சு. யுத்தத்தில் இப்படிதான் கத்த இதெல்லாம் செய்ய போகிறார், நம்ம இதெல்லாம் செய்யணும். அவன் யுத்தத்தில் அவன் இது சோத்திரம். அவன் சொல்லப்பட்டது போல அவன் யுத்தத்தில் ஆண்டவர் இவங்களை தப்பிக்க வைக்கிறாரு. அதனால நமக்கு பிரச்சனை இல்லை. ஆமா, யுத்தத்தில் தப்பிக்க போற ஜனங்களை மட்டும் என்னென்ன காரியம் செய்யணும். அல்லேலூயா. இரண்டாவது அவன் நல்ல பாதுகாப்பு, நல்ல ஜெபஜி, நல்ல சந்தோஷம், நல்ல தேவனுடைய அன்பு, தேவன் காமிக்கிற வழி. அல்லேலூயா. அல்லேலூயா. பாருங்க அந்த குதிரை எவ்வளவு சந்தோஷப்படும். அல்லேலூயா. அதுக்கு அப்படியே ஒரு தைரியம் இருக்கும். என்னது? யுத்தத்துல ஜெயம் எடுக்கிற. அல்லேலூயா. அல்லேலூயா. ஒரு வைராக்கியம். அல்லேலூயா. ஒரு பலம், ஒரு ஆரோக்கியம் கர்த்தருடைய சன்னதியில் உண்டா இருக்கிற ஒரு ஆரோக்கியம். அல்லேலூயா. அப்போ எவனும் அந்த குதிரை கிட்ட போக முடியும். ஆண்டவர் பக்கத்தில் மட்டும் தான் நிற்க முடியும். அல்லேலூயா. அல்லேலூயா. வேற எந்த குதிரை வந்து என்னடா கவசம் பெருசா இருக்கு தட்டுனா ஒரு உந்துதான் அம்மாட்ட குதிரை போயிடும். அல்லேலூயா. எத்தனை பேருக்கு புரிய நான் கத்திரக்குள்ள விசுவாசிக்கிறேன். அல்லேலூயா. நான் கூட தெளிவாக சொல்லி போகிறேன். இந்த குதிரை ஆயத்தமாக இருக்கும் பொழுது குடும்பத்தில் உள்ள இன்னொரு குதிரை என்ன செய்யும்? வந்து தட்டி பார்க்க, என்ன ஆயத்தமா, என்ன ஜபம் எல்லாம் நடக்குது, என்ன? அல்லேலூயா. இது ஆயத்தமாக்கப்பட்டிருக்கிற குதிரை என்ன? இது தாள் அடிக்கிறாரு, பயந்து ஓடிடும். அல்லேலூயா. கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. தாள் அடிக்கிற குதிரை தாள் அடிக்கும். அல்லேலூயா. அல்லேலூயா. அது சந்தோஷத்துல பூரிப்பா. எந்த குதிரை வந்து தட்டினால் நிக்காது இயேசு தவிர. அல்லேலூயா. இயேசு அப்ப வந்து பக்கத்துல இருந்து எப்படி ஜெபம் பண்றியான்னு கேட்டான். ஆமா நான் ஜெபம் பண்றேன். கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க. அந்த குதிரை அமைதியாயிடும். அல்லேலூயா. அதை கண்ட்ரோல் பண்ணுகிற ஆவியான நமக்கு கட்டுப்பாட்டு ஆவியை தந்துள்ளார். அல்லேலூயா.
அல்லேலூயா. இயேசு வந்தாச்சு துள்ளி குதிச்சாரு. இயேசு வந்து அது பவியமா இருக்கும். அல்லேலூயா. அது அவருடைய பலத்தை கையில் அடங்கி. ஆனா வேற எவனாவது கிட்ட வந்தா ஒரு யுத்தத்தில் ஆயத்தமாக்கப்பட்ட மற்ற குதிரை வந்தாலும் அது சொல்ல தாள் அடிச்சதும் ஒன்னும் சொல்லண்டா, தாள் அடிச்சதும் அது மாறி போயிடும். கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. இப்ப ஆயத்தமாக்கப்பட்டிருக்கிற யுத்த களத்துல போய் நிக்க போகுது. அல்லேலூயா, அல்லேலூயா. இங்கே ஜனத்தார் யாவரும், அல்லேலூயா ஸ்தோத்திரம், ஜனத்தார் யாவரும் என்ன செய்கிறாங்க? இவண்ணமாக அவர்கள் என்ன செய்கிறார்? கொம்பை எடுத்துட்டு போக, எக்காலம் ஊதுற கொம்பும் கையில் என்ன தீவட்டியும் கொண்டு போகிறாங்க. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அங்கு யுத்தத்தின் முறைமை அவனமா இருக்கிறது. உங்களுக்கு ஆண்டவர் யுத்தத்தினுடைய காரியத்தை அண்ணன் என்ன செய்கிறார் சொல்லியிருக்கார். நீங்க யுத்தம் பண்ண வேண்டிய அவசியம் இல்ல. ஸ்தோத்திரம். அப்போ இந்த யுத்தம் என்ன திட்டம்? அல்லேலூயா, அல்லேலூயா. இப்ப யுத்தம் என்ன திட்டம்? அல்லேலூயா. பார்க்கணும் வேண்டாமா? பார்க்கணும். அதானே முதல் காரியம் இல்லையா? இயேசு இதுல என்ன செய்ய போகிறார்? அல்லேலூயா. இயேசு என்ன செய்ய போகிறார்? முதல்ல பார்க்கிற காரியம். இப்போ இந்த விசுவாசத்தின் யுத்தம் இருக்கு இல்லையா? விசுவாச யுத்தத்தின் பேர் என்னது? யுத்த காலத்துடைய பேர், விசுவாச யுத்த காலத்துடைய பேர் என்னது? எரிகோ. அல்லேலூயா. இப்போ இந்த எரிகோவுடைய காரியம் ஏன் உண்டாயிற்று? அல்லேலூயா. இது கர்த்தருடைய சுத்தம் என்னன்னு சொல்லி பாப்பன்னு சொன்னா, ஆதியாகமம் 12வது அதிகாரம் 7வது வசனத்தை வாசி. ஸ்தோத்திரம். ஆதியாகமம் 12:7. கர்த்தர் ஆபிரகாமுக்கு தரிசனமாகி, உன் சந்ததிக்கு இந்த தேசத்தை கொடுப்பேன் என்றார். அப்பொழுது அவன் பலிபீடத்தை கட்டி பேர்ந்து கிழக்கு இருக்கும் மலைக்கு போய் கூடாரம் போட்டு கட்டி தொழுது கொண்டான். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்போ இந்த யுத்த களத்துக்கு முன்பதாக, அல்லேலூயா, அல்லேலூயா, ஆண்டவர் வாக்கு பண்ணின நாம உறுதியா இருக்கிற ஒரு நல்ல தேசம் இருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. எப்படி வாக்கு பண்ணின நாம காத்திருக்கிற நல்ல தேசம் எதை தாண்டி தான் இருக்குது? இந்த விசுவாச யுத்தத்தை தாண்டி தான் இருக்குது. கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க. அப்போ உங்களை ஆண்டவர் அந்த வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்தில் கொண்டு போகும்படிக்கு தான் அந்த யுத்தத்தை ஆண்டவர் கொடுக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப இந்த விசுவாசம் யுத்தத்துடைய பர்பஸ் என்னது? வாக்கு பண்ணின தேசத்தை கொடுக்கும்படிக்கு. அல்லேலூயா. உங்களுக்கு ஒரு விசுவாச யுத்த களம் இருக்குன்னு சொன்னா உங்களுக்கு ஆண்டவர் வாக்கு பண்ணினதை நிறைவேற்றும்படிக்கு. அல்லேலூயா. கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. நம்ம உலக வரைபடங்கள் எல்லாம் பார்க்கும் பொழுது இந்த எரிகோ கோட்டையை தாண்டி தான் எது இருக்கிறது? கானான் தேசம் இருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்படி என்று பார்க்கும் பொழுது ஆண்டவர் உங்களை யுத்த களத்திலே, விசுவாச யுத்த களத்திலே கொண்டு விடுகிறான்னு சொன்னா உங்களுக்கு ஆண்டவர் வாக்கு பண்ணினதை நிறைவேற்ற போகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. யாராவது இப்படிப்பட்ட யுத்த விசுவாச சோத்திரம் ஆமென் விசுவாசமான விசுவாசம் என்று சொல்லப்பட்ட யுத்த களத்தில் நிற்கிறீங்கன்னு சொன்னா நீங்க நன்கு புரியணும், உங்களுக்கு ஆண்டவர் வாக்கு பண்ணி நிறைவேற்ற போகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா சோத்திரம். அதனால யாரும் தீர்மானிக்காங்க நான் இந்த யுத்த காலத்தில் நிற்கேன்னு தீர்மானிக்காதீங்க. இன்னும் 2 யுத்த காலம் இருக்கு. சோத்திரம். இப்போ இங்கே ஏசாயா புஸ்தகத்திலே வாசிக்கும் பொழுது இந்த யுத்த காலத்திலே இவங்கள் விசுவாசத்தை காத்துக்கொள்ளும்படிக்கு யுத்த பரீட்சை நடக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. ஏசாயா 55 8வது வசனமும் 9வது வசனமும் வாசிப்போம். ஏசாயா அல்ல உங்கள் வழிகள் என் வழிகளும் அல்லவென்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. பார்க்கலாம். உயர்ந்திருக்கிறதோ அப்படியே உங்கள் வழிகளை பார்க்கலாம். ஆண்டவருடைய வழிகளும் பார்க்கலாம்
நினைவுகளும் உயர்ந்திருக்கிறது. கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க. இப்போ இந்த யுத்த களத்துல யுத்த பரீட்சை நடக்கிறது. அல்லேலூயா. அதான் சொன்னேன் இல்ல, ஆண்டவர் வழியை காமிச்சிட்டு நீ போ அதை போய் செய் அப்படின்பாரு. நீங்க என்ன செய்யணும்? என்ன செய்யணும்? ஏசுவே நீங்களும் கூட வாங்க. எப்படி? ஏசுவே கூட பாருங்க, நான் போக மாட்டேன் சொல்லப்படாது. அல்லேலூயா. அப்படி வேண்டாம், வேண்டாம், அது அவிசுவாசம். அல்லேலூயா. என்ன கூட ஆண்டவர் நீங்கள் கூட வாங்க, ஏன் கூட வாங்க, நான் போகிறேன், நீங்கள் வாங்க, ஏன் கூட வாங்க. அல்லேலூயா. இன்னும் சொல்ல, நீங்கள் கூட வந்தால் நான் போவேன். அல்லேலூயா. 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 அப்போ யுத்த காலத்தில் யுத்தத்தினுடைய பரீட்சை உண்டு. அல்லேலூயா. அல்லேலூயா. இதெல்லாம் எப்போ லகுவாக இருக்கும்? ஆண்டவர் சொல்லுகிற பொசிஷனில் கரெக்டாக நிற்கும்போ இதெல்லாம் லகுவாக இருக்கும். அல்லேலூயா. ஆண்டவர் சொல்லியிருக்கிறார், என்ன சொல்லியிருக்கிறார்? திராணிக்கு மிஞ்சி நான் எந்த மனுஷனை சோதித்து பார்க்கறது இல்லை. அல்லேலூயா. அல்லேலூயா. அதுக்கு மிஞ்சி ஒரு சோதனை வருதுன்னா அவனுடைய கிரியை நாள் நிமித்தம். அல்லேலூயா. 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 அப்போ இங்கே சொல்லப்படுகிறது போல யுத்தத்தில் யுத்த பரீட்சை ஒன்று இருக்கிறது. அல்லேலூயா. அதுன்னு யாரு தான் வழியை சொல்லி இந்த ஜெயத்தை தருகிறாரு? ஆண்டவர் தான் சொல்லி தருகிறார். அல்லேலூயா. ஜெயிக்க வேண்டிய வழியும் சொல்லுறாரு, ஜெயிக்கவும் கிருபை செய்கிறார். அல்லேலூயா. அவர் தான் ஹீரோ. அல்லேலூயா. நம்ம ஹீரோ. அல்லேலூயா. ஆமா, எல்லாரும் நல்ல சத்தமா அல்லேலூயா சொல்றாங்க. உங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. அல்லேலூயா. ஆண்டவர் ஹீரோ, நம்ம ஹீரோ. அல்லேலூயா. அல்லேலூயா. இப்போ சர்வ அதிகாரத்தை படைத்திருக்கிறான். 2 கொரிந்தியர் 10வது அதிகாரம் 4வது வசனத்தை வாசிக்க. 2 கொரிந்தியர் 10வது அதிகாரம் 4வது வசனம். 2 கொரிந்தியர் 10வது அதிகாரம் 4வது வசனம். எப்படி எப்படி எப்படி? எங்களுடைய போர் ஆயுதங்கள் மாம்சத்துக்கு ஏற்றவைகளாய் இல்லாமல் அரண்களை நிர்மூலமாக்குறதும் தேவ பலன் உள்ளதாய் இருக்கிறது. அல்லேலூயா. உள்ள பாருங்க, இந்த யுத்தத்துக்கு என்ன கொடுக்கிறதுக்கு, என்ன உங்களுக்கு நீங்கள் கொண்டு போகிறீங்க யுத்தத்துக்கு? பாப்பாவே எல்லாம் ஒன்று இங்கே கவனிங்க. ஆமாம், எல்லாம் எல்லாம் ஒன்று நீங்கள் ஒரு செகண்ட் இங்கே கவனிங்க. யுத்த ஆயத்தமாக்கப்பட்ட யுத்த குதிரையாக இருக்கிற யுத்த பிள்ளைகளே, நீங்கள் யுத்தத்துக்கு எதை கொண்டு போறீங்க? ஒன்றும் சொல்லப்பட, நாங்கள் ஏச்சோ கொண்டு வரோம், அது இருக்கட்டும். என்ன கொண்டு போறீங்க? நம்ம முதலேருந்து பார்த்துட்டே வர்றோம். யுத்தம் பண்ணவே வேண்டாம், யுத்த கத்தை பார்த்துக்குவாரு. எப்படி? யுத்தம் ஆண்டவர் பார்த்துக்குவாரு, பிரச்சனையே இல்லை. அப்போ எதுக்கு யுத்த ஆயுதம்? ஜம் 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 ஜம். யுத்த குதிரை யுத்த காலத்துக்கு போகும்போது என்ன கொண்டு போகிறது? ஜபம், இயேசு அன்பு, கால்களுக்கு ஆண்டவருக்கு அமைக்கிற வழி. அல்லேலூயா. அல்லேலூயா. இப்ப பாருங்க, இயேசுக்கு பலம் இல்லாத ஜபமும். அல்லேலூயா. இயேசுக்கு பலம் இல்லாத ரெண்டாவது என்னது? இயேசுக்கு பலம் இல்லாத இயேசுக்கு அன்பம். அல்லேலூயா. இயேசுக்கு இல்லாத, இயேசு இல்லாத வழியே இருந்தா யுத்த குதிரை என்ன செய்யும்? அது சொல்லும், நான் ஜபிக்கிறேன், நான் துதிக்கிறேன் அப்படின்னு சொல்லும். அல்லேலூயா. அப்ப யாத்திரா புத்தகத்தில் சொல்லப்பட்ட குதிரையும் குதிரை வீரனும் என்ன செய்யப்பட்டு போல இது கடல்ல தள்ளா. அல்லேலூயா. யுத்தத்தில் எழும்பவே முடியாது. அல்லேலூயா. பாஸ்டர், எங்க குடும்பத்தில் யுத்தம் வந்துச்சு பாஸ்டர், எங்களால் எழும்பவே முடியல. அல்லேலூயா. அல்லேலூயா. பாஸ்டர், நல்ல ஜோம் பண்ணி பார்க்குற, ஜபிக்கவே முடியல. அல்லேலூயா. அவ்வளோதான். இந்த குதிரை சாப்பிட்டா படுத்துறான். அல்லேலூயா. 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 பாருங்க, படுத்த குதிரை அடுத்து யோசிக்காச்சே, அது எழும்பணும், தின்னணும், இன்னும் பலப்படணும், யோசிக்கவே அவ்வளவுதான். அல்லேலூயா. இயேசுக்கு பலம் இல்லாத குதிரை என்ன செய்யும்? என்ன செய்யும்? விழுந்து போமா? என்ன செய்யும்? படுத்து உறங்கிடும். அல்லேலூயா. என்ன செய்யும்? அப்படித்தானே செய்யும் இல்லையா? அல்லேலூயா.
அல்லேலூயா. கரங்களை வைத்தியம் நல்லிலேயே சொல்லுவோமே. ஆமாம், நிறைய பேர் அல்லேலூயா காணல. அல்லேலூயா, சோத்ரா, அல்லேலூயா. அப்ப இயேசுவே பலம் இல்லாத குதிரை என்ன செய்யும்? படுத்து வரங்க. அது செல்ல நான் யுத்த காலத்தில் எனக்கு இதெல்லாம் முடியாது. அல்லேலூயா, அல்லேலூயா. யுத்த காலத்தில் போய் நின்றுட்டு எல்லாம் பார்த்துட்டு என்ன முடியாது. எப்படி அது நிம்மதியாக படுத்து உறங்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆனால் கூட பிரயாணப்பட்ட யுத்த குதிரை எல்லாம் ஜெயிக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. இது படுத்து குதிரை எழுதிமா நிற்கும். ஆண்டவர் எல்லாம் பார்த்துக்குவார், எல்லாம் அவள் செஞ்சுக்குவார். ஆனால் நம்ம இதில் எல்லாம் ஒன்றும் பண்ணண்டாம். ஆனால் பார்த்தா தெரியும், கடைசியில் இந்த யுத்த காலத்தில் தனித்து நிற்க அந்த படுத்திருந்த குதிரை மட்டும்தான். அல்லேலூயா. மிச்சம் ஜெயம் எடுத்து மற்ற தேசத்திற்கு போய் அங்கே போய் எல்லாத்தையும் கை கொண்டு வாங்க இவர் யார் பறிப்பா இருக்கோம். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆனால் இந்த படுத்திருந்த குதிரை என்ன செய்யும் நினைச்சிட்டு இருக்கோம். ஜெயம் பண்ணும், ஜெயம் பண்ணும், ஆண்டவர் தருவார். ஆனால் ஒன்றையும் காணாது. அல்லேலூயா. அதுக்கடுத்து தியானம், ஐயோ பாலைவனத்தில் வழியாக காணலையே, ஆமாம் இந்த வளர்ந்த வழி இதை கலியை காணலி, ஆண்டவர் சொன்னாரே வழி தருவேன்னு சொன்னாரு. கடலை வியத்தி அல்ல சொல்லுங்க பாபா. இப்போ இந்த யுத்த குதிரை கொண்டு போகிற காரியத்தில் ஆண்டோடைய பலன் உண்டு. அல்லேலூயா, ஒன்றும் சொல்லப்படாது பாஸ்டர், எங்களுக்கு இப்படியெல்லாம் சம்பவிக்கக்கூடாது, நாங்கள் யுத்த பலத்தோட அதுக்கு தான் இப்போ ஆண்டவர் நடத்திட்டு இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டுடைய பலன் ஆண்டுடைய பிள்ளைகள் கொண்டு போறதுக்கு அவசியம் உண்டு. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த யுத்த களத்தில் கடைசியா நடக்கிற காரியம். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னும் யுத்தம் பண்ண போகல, யுத்த களத்தில் என்னெல்லாம் செய்யணும் பார்க்கல. அல்லேலூயா. யுத்தத்தில் முடிவில் சம்பவிக்கிற காரியம். அல்லேலூயா. மூன்றாவது உபாகமம் 9ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் 5ஆம் வசனம் வாசிங்க. உன் தேவனாகிய கர்த்தர் அவர்களை உனக்கு முன்பாக துரத்துகையில் நீ உன் இருதயத்தில் என் நீதி நிமித்தம் தேசத்தை சுதந்திரித்து கொள்ளும்படி அழைத்து வந்தார் என்று சொல்லாயாகையா சொல்லுவாயாகையா சொல்லாயாக. அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் கரம் பிடிச்சி ஆக்கம் இதில் கொண்டு தந்திருக்கிறார், கொண்டு விட்டுருக்கிறார். நீங்கள் என்ன செய்யப்படாது? அப்போ என்ன சொல்லணும்? எனக்கு கர்த்தர் வாக்கு பண்ணியிருந்தேன், எனக்கு ஆண்டவர் நிறைவேற்றினார். கரங்களை உயர்த்தி சொல்லுங்க. அல்லேலூயா. சில நேரத்தில் சொல்லணும், கர்த்தர் என்ன கரம் பிடிச்சு கொண்டு போய் விட்டார். அல்லேலூயா. இந்த விசுவாச யுத்த காலத்தில் சொல்லப்படாது, கர்த்தர் என்ன கரம் பிடிச்சு விட்டார். அவர் சொல்லணும், எனக்கு ஆண்டவர் வாக்கு பண்ணியிருந்தேன், எனக்கு ஆண்டவர் நிறைவேற்றினார். கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப யுத்தத்தின் முடிவில் கர்த்தர் சம்பையானவைகளை செய்கிறார். என்ன செய்கிறாரு? சம்பையானவைகளை அவர் செய்கிறார். நீதியின் உள்ளவைகளையும் நியாயத்தில் உள்ளவைகளையும் யுத்தத்தின் முடிவில் கர்த்தர் செய்கிறார். எப்படி? நீதியானவைகளையும் நியாயமானவைகளையும் இன்னும் இப்படி எழுதியதே போல சபையானவைகளையும் கர்த்தர் யுத்தத்தின் முடிவில் செய்கிறார். அப்ப கர்த்தர் செய்கிற காரியம் இவ்வளவுதான். இவ்வளோ கர்த்தர் செய்யும் போது என்ன உண்டாகுது? சோத்திரம். யுத்தத்தில் ஜெயம் கிடைக்கிறது. அல்லேலூயா.